தமிழ்நாட்டில் விஜய் வென்றாரா அல்லது பழைய அரசியல் முறை தோற்றதா? மே 4, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மாநில அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் பெரிய தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தனிக்கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் இங்கேதான் இந்த தேர்தலின் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை 118 இடங்கள். டிவிகே அதற்கு 10 இடங்கள் குறைவாக உள்ளது. சில கட்சிகளின் ஆதரவுடன் தாவைக்கு ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததில் முழு ஆதரவையும் வழங்க காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. Has requested the INC for support to form a government in Tamil Nadu. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், விஜய் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் டிவிகே முதல் தேர்தலிலேயே 34% அதிகமான வாக்கு பங்கை பெற்றிருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்று சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி வெறும் சினிமா பிரபலத்தால் மட்டும் வந்ததா? இல்லை. விஜயின் ரசிகர் வலையமைப்பு, இளைஞர்களின் ஆதரவு, சமூக ஊடக பிரச்சாரம், வாக்குச்சாவடி மட்டத்திலான அமைப்பு, திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி, அதிமுகவின் பலவீனம், இவை அனைத்தும் சேர்ந்து டிவிகேவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. வழக்கமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு செல்லும். ஆனால் இந்த முறை அந்த எதிர்ப்பு வாக்குகளில் பெரும் பகுதியை டிவிகே கைப்பற்றியதாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அதிமுக சில முக்கிய பகுதிகளில் கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளது. மேலும் டிவிகே வெற்றி பெறாத பகுதிகளிலும் கூட 2வது இடத்தை பிடித்திருப்பது அந்த கட்சியின் ஆதரவு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சார்ந்தது அல்ல, மாநிலம் முழுவதும் பரவியிருக்கிறது என்பதை காட்டுகிறது. விஜய் இந்த தேர்தலின் மாற்றத்தின் முகமாக தன்னை நிலைநிறுத்தினார். பல ஆண்டுகளாக திமுக, அதிமுக என 2 பெரிய கட்சிகள் சுற்றில் சுழன்ற தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முறை 3வது பெரிய சக்தி நேரடியாக முன்னிலைக்கு வந்துள்ளது. உண்மையான சவால் இப்போதுதான் தொடங்குகிறது. தேர்தலில் வெல்வது ஒரு கட்டம், ஆட்சி அமைத்து நடத்துவது இன்னொரு பெரிய சோதனை. வேலை வாய்ப்பு, கல்வி, ஊழல், கட்டுப்பாடு, நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு, மாநிலத்தின் பொருளாதாரம், இவை அனைத்தும் டிவிகே தனது திறனை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மறுபுறம் திமுகவும் அதிமுகவும் அரசியலிலிருந்து மறைந்து விடவில்லை. திமுக 59 இடங்களையும் அதிமுக 47 இடங்களையும் பெற்றுள்ளதால் தமிழ்நாடு இனி 2 கட்சிகளின் போட்டி அரசியலிருந்து 3 முனை போட்டி அரசியலுக்கு நகரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் இந்த தேர்தல் ஒரு சாதாரண ஆட்சி மாற்றம் அல்ல. இது தமிழ்நாட்டில் புதிய அரசியல் காலத்தின் தொடக்கமா அல்லது ஒரு பெரும் தேர்தல் அதிர்ச்சியா என்பதை அடுத்த சில மாதங்கள் தான் தீர்மானிக்கும். இப்போது கேள்வி ஒன்றுதான், விஜய் மக்கள் விருப்பத்தை ஆட்சித்திறனாக மாற்றுவாரா?